இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை குறித்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது குருத்துவ துறவற வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு செய்த நன்மையின் காரியங்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்று யாரெல்லாம் உம்முடைய தயவு வேண்டி நிற்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபையை நிறைவாக தந்தரள வேண்டும் என்றும், எங்களோடு கூடவே நீர்தாமே வழிநடந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமாகிய யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும்
இந்நகர் குடியிருப்போரற்று பாழாகி போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரேயும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். காரணம் இல்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? ஆண்டவரேயும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். ஏனெனிலும் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரேயும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரேயும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ற வேளையில அந்த சொந்த ஊர் ஜனங்களை அவரை ஏத்துக்காதது பார்த்து அவர்களது நம்பிக்கை இல்லாத தன்மையை குறித்து பேசுகிற பொழுது ஒரு காரியம் சொல்றாரு. சொந்த ஊர்ல எந்த ஒரு இறைவாக்கினரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. அது என்னமோ வாஸ்தவம் தான். என்ன சொன்னா, இன்னைக்கு குருக்கள் எத்தனையோ காரியங்களால சவால்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு குருக்களாக, துறவியர்களாக உருவாவதற்கு எத்தனை வாலிபர்கள் முன் வருகிறார்கள். அப்பேற்பட்ட நிலை இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே போகுது. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80களில் குறுமடத்துக்கு போய் படிக்கிற வேளையில் 43-45 பேர் குருக்களாக உருவாவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் குருக்களாக இன்னைக்கு வரைக்கும் குருக்களாக உருவான நிலையில் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு குறுமடங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால் வளர்ச்சி அல்ல, வீழ்ச்சியை தான் கண்டுகிட்டு இருக்குது. நிறைய பேர் குருக்களாகவோ துறவியர்களாகவோ தங்களை அர்ப்பணிக்க முன்வருவதற்கு கொஞ்சம் தயங்குறாங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு பயம்.
குருக்களாக நாம் ஒரு வேளையில் நாம் குருக்களாக முன் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை பேர் விமர்சிப்பாங்களோ, நம்ம பற்றி என்னெல்லாம் பேசுவாங்களோ, ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. அதெல்லாம் பார்க்குற பொழுது இளம் சமுதாயத்துக்கு ஒரு பயம். அது மட்டுமல்ல, சரி குருக்களாக வந்து நாம் அப்படி என்னத்தை பண்ண போகிறோம், குருக்களாக வர்றதால அப்படி என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்குது, சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுறதாலையும் திருப்பலி ஒப்பு கொடுக்கறதாலையும் அப்படி என்ன நமக்கு கிடைக்க போகிறது, அப்படி என்பதெல்லாம் இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு கேள்வியாகவே இருக்கிறது. இது ஏதோ நான் கற்பனையில் சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை நான் நிறைய வாலிபர்களிடம் இருந்து கேட்டு இருக்கின்றேன். ஆகவே இன்னைக்கு குருக்களாக துறவியர்களாக தங்களை அர்ப்பணிப்பதற்கு இளம் சமூகத்திற்கு தயாரான மனநிலை இல்லை. ஆகவே என்ன பண்ணிக்கலாம்? நீங்க பெற்றோர் உங்களது பிள்ளைகளுக்கு இந்த ஆர்வத்தை கொடுங்க. இப்போ நீங்க ஒரு திருப்பலிக்கு போறீங்க, நீங்க போற அந்த திருப்பலி ரொம்ப சூப்பரா இருக்கணும், அந்த ஃபாதர் சூப்பரா உங்களுக்கு பிரசங்கம் வைக்கணும், அந்த திருப்பலி அவ்வளோ பக்தியா இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்து போறீங்க இல்லையா? அப்படி போகின்ற வேளையில நீங்க உங்க பங்களிப்பை ஏன் மறக்கிறீங்க? உங்க பங்களிப்பு என்ன தெரியுமா? சரி, நான் எதிர்பார்த்து போறபடி இந்த பூசை ரொம்ப சூப்பரா இருக்கணும். அது போல இந்த குருவானவர் சூப்பராக பிரசங்கம் வைக்கிறாரு, சூப்பராக பிரசங்கம் வைப்பது மட்டுமல்லாது திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏன் நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுக்க முடியாது? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனை நானும் ஏன் ஆண்டவரது பணிக்காக அனுப்பி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் நம்முடைய பங்களிப்பை நாம யோசிப்பது கிடையாது? இப்படி நான் கேட்கிற வேளையிலேயே பெற்றோரது உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி எண்ணம் என்ன தெரியுமா? எங்களுக்கும் விருப்பம் தான், ஆனா பையன் தான் போக மாட்டான் அப்படின்னு சொல்றானே. கரெக்டு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பசங்களுக்கு இந்த குருக்களாக துறவியர்களாக முன் வருவதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன் அப்படின்னா அநேக இல்லங்கள்ல இன்னைக்கு டாபிக்கே குருக்கள் தான். இதை நான் யாரையும் காயப்படுத்துவதற்காக சொல்லல, இதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். நம்முடைய குருக்களை பத்தி நாம நல்ல விதமாக பேசுவோமாக இருந்தால் அதை குறித்து கேட்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க தாங்களும் குருக்களாக வரணும் அப்படின்னு சொல்லி முன் வருவாங்க. இப்போ நாங்க குருக்களாக எங்களை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே குருமடத்துக்கு செல்லுகின்ற வேளையில நாங்க எங்களது சிந்தையில எடுத்துக்கொண்ட காரியம் குருக்கள் பத்தி எல்லாமே நல்ல காரியங்கள். அப்போ உங்களுக்கு கிடைத்த அத்தனை தகவல்களும் அத்தனை காரியங்களும் நன்மையானவை. ஸோ அதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டு தான் நாங்கள் குருக்களாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கும்படியாக வந்தோம். ஆண்டவரது அழைப்பு எல்லாருக்கும் தேவைதான், ஆனால் நாமும் கொஞ்சம் முன் வரணும் இல்லையா? அப்போது நீங்கள் கொஞ்சம் முன் வருவீர்களாக இருந்தால் உங்கள் பசங்களை நீங்கள் நல்ல விதமாக மோட்டிவேட் பண்ணுவீங்க. சரி, உங்கள் பங்கில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்து இருக்கலாம், ஒரு வேளையில் உங்களுக்கும் உங்களது பங்குச்சுவாமியாருக்கும் ஏதாவது முரண்பாடுகள் இருக்கலாம். அந்த முரண்பாடுகளை நீங்கள் உங்கள் பசங்க தெரிந்து கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்க. என்ன சொன்னா, நீங்க உங்களது சுவாமிமாரை பற்றி பேசுகிற பொழுது உங்க பசங்க அடுத்த ஜெனரேஷன் குருக்களை பற்றி துறவியர்களை பற்றி தப்பா யோசிப்பாங்க இல்லையா? அவர்களது மைண்ட்ல அந்த காரியம் ஊறிவிட்டால் அதுக்கப்புறமாக அவர்கள் சர்ச்சுக்கு போகவே தயங்குவாங்க இல்லையா? உங்க பங்குச்சுவாமியார் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு வேறொரு பங்குச்சுவாமியார் வந்துடுவார். அந்த பங்குச்சுவாமியார் உங்க கூட ரொம்பவும் நன்றாக இருந்தா கூட உங்க பசங்க அவங்கள கூட நல்லபடியாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆகவே நீங்க பெற்றோர் தயவு செய்து உங்க பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படியாக குருக்களை குறித்து துறவியர்களை குறித்து நல்லபடியாக பேசிக்கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், உங்களது குருக்கள் துறவியர்களுக்காக ஜெபிங்க. என்ன சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ குருக்கள் இளம் குருக்களாக இருக்கலாம், நடுத்தர வயதுள்ள குருக்களாக இருக்கலாம், வயதான குருக்களாக இருக்கலாம். இதுல எத்தனை குருக்களுக்கு அவர்களது பெற்றோர் இருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கெல்லாம் என்னுடைய பெற்றோர் கிடையாது. அப்போ எனக்காக யார் ஜெபிக்கணும்? நீங்க தானே. அதுபோல உங்களது குருக்களுக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. இன்னைக்கு சில பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயோ அந்த ஃபாதரா வேணாம், அந்த ஃபாதருக்கு வயசாகி போயிடுச்சுது, அவர் எல்லாம் பூசைக்கு வந்தா நித்திரை தான் தூங்கணும். உள்ளங்களை இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வயதாகி போன சுவாமியார் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்றோம், இளம் சுவாமிமார் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்றோம். பானையில் இருந்தால் தானே அகப்பையில் வர முடியும். எங்கிருந்து புதிய குருக்கள் வருவார்கள்? உங்களிடம் இருந்து தானே அவர்கள் வரணும்.
சொந்த ஊர்ல என்னமோ இறைவாக்கினர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை தான். ஆனாலும் நம்முடைய உள்ளமாகிய சொந்த ஊர்ல இருந்து நாம நம்முடைய பசங்களை இறை பணிக்காக கொடுப்போமே. அவர்கள் சொந்த ஊர்ல இல்லாது போனாலும் வேறு வேறு ஊர்களுக்கு போய் இறைவாக்கு பண்ணிய உரைக்கட்டுமே. அது போன்று வேறு வேறு ஊர்களில் இருந்து நம்முடைய ஊர்களுக்கும் வந்து இறைவாக்கு பண்ணி உரைக்கட்டுமே. அப்படி ஆண்டவரது பணியை நாம எடுத்துரைப்பதற்கு நாம் ஒரு கருவியாக இருப்போமாக இருந்தால் இன்றில் இருக்கும் நிலை, இந்த குருக்கள் பற்றாக்குறை என்கின்ற நிலை மாறி ஆண்டவரது பணி சிறப்பதற்கு நாமும் ஒரு கருவியாக இருக்கின்ற அந்த தருணம் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பை காணும், நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பை காணும். குருக்களும் துறவியர்களும் இன்னும் இந்த மறை வாழ்க்கையில் ரொம்பவும் அருமையாக பெருகுவார்கள். ஆண்டவரது இறையாட்சி மலரும். ஆகவே இன்னைக்கு இந்த திருப்பலி வேளையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக 7 தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த 7 தேவைகளும் அவரவர் தேவைகளுக்காக ஜெபிக்க போகின்றோம். 3 விசேட தேவைகள் ஜெபிப்போம் இல்லையா? அந்த 3 விசேட தேவைகளில் ஒன்றை ஏனும் குருக்களுக்காக, உங்களது குடும்பங்களிலிருந்து குருக்கள் துறவியர்கள் உருவாக வேணும் என்பதற்காக, குருக்கள் துறவியர்கள் தங்களது வாழ்க்கையில் இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்கள் எத்தனையோ சவால்கள் மத்தியில் தான் இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை இன்னமும் பலப்பட வேண்டும் என்பதற்காக உருக்கமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய திருச்சபை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான செழிப்பையும் சிறப்பையும் கண்டுகொள்ள, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்வையும் சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் செபித்து நிற்போம். எங்களது தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சித்தத்தின் மூலமாக நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் 8 தேவைகளை பாதம் சமர்ப்பித்த வேளையிலேயே அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இந்த பலியை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களது நம்பிக்கை வீண் போகாது காத்துக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆசீரின் கிருபை இன்று மட்டுமல்ல எந்நாளும் எங்களை தொடர்ந்து வர நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுகின்றார். எந்நாளும் மகிழ்ந்திருக்கும்படி உங்களது கவலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை கொடுத்து விட்டு நீங்கள் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow.
Shalom.